இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு ரவை, அதே கப்பில் 2 கப்பு சேமியா, வறுத்த சேமியா வறுக்காத சேமியாக தான் இருந்தாலும் பரவாயில்ல. 2 கப்பு சேமியா, அதே கப்பில் 1.5 கப்பு பால். நல்லா சூடாக இருக்கணும், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கிங்க. ஒன்றரை கப்பு பால். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை சீனி போட்டு 2 ஏலக்காய் போட்டு இதை நைஸாக நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சம் முந்திரி போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம், நெய் ஊற்றி. முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா கிளறி ஊற வச்சோமா, நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தோசைக்கல்ல வச்சு லேசாக நெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும். ரவாவும் சேமியாவும் நல்லா ஊறி போயிருக்கு. அதை அப்படி நல்லா கிளறிட்டு தட்டையாக போட்டு எல்லாத்தையும் தோசைக்கல்ல வேக வச்சு எடுக்கணும். நல்லா கொஞ்சம் செவந்தோன்னே நீங்கள் கையில் தட்டுறதுக்கு சிரமமாக இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லை பால் கவர் வச்சு அதில் தட்டி அப்படியே தோசைக்கல் மேலே போட்டு எடுக்கலாம். எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது பாருங்கள், பால் கவரில் தட்டியிருக்கேன். ஆனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இது நம்ம ஆற வச்சு திரும்ப மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் மறுபடியும் தண்ணிலாம் ஊற்றி பிசையக்கூடாது. அப்படியே போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நெய் நிறையா விட வேணாம், லேசாக விட்டால் போதும். 2 பக்கம் நல்லா செவந்தோன்னே பரட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ இது எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறின உடனே உதுத்துட்டு மிக்சியில் லேசாக ஒரு ஓட்டி பொலன்னு எடுக்கணும். ஆறினோன்னா நான் மிக்சியில் போட்டு காமிக்கிறேன். இது எல்லாம் போடுற வரைக்கும் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும், ஹைலையும் வைக்கக்கூடாது. நல்லா ஆறணும், அப்போ தான் கொஞ்சம் பொலன்னு வரும். சூட்டோடு போட்டோம்னா மிக்சியிலே ஒட்டிக்கும். இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது பாருங்கள், மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சிங்கன்னா அப்படி பொலன்னு வரும். இது வறுத்த முந்திரி போட்டாச்சு. உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். சர்க்கரை 1 கப்பு எடுத்து ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி தான் நான் போட்டுக்க போகிறேன். இனிப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இனிப்பு அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு இதை ஏற்கனவே இது நெய்யில் போட்டு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் அப்படி பிடிக்கும்போது உருண்டை நல்லா வரும். எல்லாத்தையும் இப்படி நல்லா கிளறி விட்டு இப்படி உருண்டையாக பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன்.
இது எல்லாத்தையும் அப்படியே உருண்டையாக பிடிச்சாச்சு. நான் வந்து நெய் எதுவும் மேற்கொண்டு ஊற்ற தேவையில்லை, நல்லாவே பிடிக்க வருது. அந்த சர்க்கரை பொடி பண்ண பாருங்க, அதிலே பாதி வச்சுட்டோம். இதுவே வந்து எங்களுக்கு ஸ்வீட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இனிப்பு பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு போட்டு பிசைஞ்சு, ஸ்வீட் பத்தலைன்னா இதையும் போட்டு பிசைஞ்சு நீங்கள் உருண்டையாக உருட்டி கொடுக்கலாம். வித்தியாசமான சுவையில் ரவாவும் சேமியாவும் வச்சு ஒரு ஸ்வீட்டு, பசங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்வீட். ட்ரை பண்ணி பாருங்கள்.